ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீட்டெயில்டாக நமது ராசி பலன்களை இப்போது அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் உண்டான அந்த நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையோ அல்லது விருப்பப்பட்டால் உங்களது குடும்ப உறுப்பினருடைய அல்லது நண்பர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நண்பர்களே. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மனசார கூட நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. இந்த சிம்பிளான 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 2 குடையவன் சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார். சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று இன்றைய தினம் குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாகவும் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது. 11இல் ராகு. மேலும் ராசி அதிபதி புதன் பகவான் இன்றைய தினம் 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குறைகள் எது இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக அகற்றுவதற்காக வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய வகையில் தன லாபம் நிறைந்த நாளாக தொழில் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பொது வாழ்க்கையில சில புகழான நல்ல தருணங்கள் ஏற்படும் நண்பர்களே. புகழ் கூடக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிக செல்வாக்கு நிறைந்த நாளாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது புகழ் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். தொழில் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஏற்கனவே லாஸான பணத்தை வந்து இன்னைக்கு நீங்க லாபமாக ஈட்டக்கூடிய யோகம் இன்றைய தினம் தொழிலில் உங்களுக்கு அமையுது. எனவே தன லாபங்கள் நிறைந்து காணப்படுதுங்க. நஷ்டங்களை ஈடுகட்டுவீங்க. நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகி இருக்கு. எனவே பண வரவுகள் நிறைந்து காணப்படுங்க. இன்றைய தினம் நூதனமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கொள்ளக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உணர்ச்சி காட்பட்டு நீங்கள் எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்கக்கூடாதுங்க. அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமா நடந்துக்க வேண்டியது அவசியங்க. இன்றைய தினம் உணர்ச்சிப்பட்டு சில முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்க குழந்தைகளை தான் பாதிக்குங்க. நல்ல லாபங்கள் கிடைக்கும். செல்வ செழிப்பான நாள். வணிகத்துல அதாவது வியாபாரத்துல புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடிய அளவிற்கு இந்த தினம் சிறப்பாக நல்ல அறிவோடு நீங்க செயல்படுவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய அறிவு காரணமாகவும் நகைச்சுவை உணர்வு காரணமாகவும் இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே உங்கள் மீது நல்ல ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்திக் கொள்வாங்க. எனவே ஒரு காந்த சக்தி மாதிரி இன்னைக்கு நீங்க உங்களுடைய நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதிற்கினியவரிடம் நீங்கள் கூற விரும்பிய விஷயங்களை இன்றைய தினமே கூறுவது உங்களுக்கு நல்லது. தள்ளிப்பட வேண்டாம். நாளை என்பது தாமதமாக மாறிவிடும் என்பதால் இன்றைய தினம் மனம் விட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்களது காதலரிடம் இன்றைய தினமே பேசிவிடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலமாக தடைப்பட்டிருந்த சில பணவரவுகள் உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானத்தை செயல்பட்டீங்கன்னா சூப்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர் பொறுப்பில் இருக்கிறவருடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு. அனுசரித்து போங்க. நீங்க அனுசரணையாக நடந்துக்கிறது மூலமாக சிறப்பாக அலுவலக பணிகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் நல்லா இன்னைக்கு புரிஞ்சு நடந்துக்குவீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கு. அதனால சந்தோஷமாக இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களது கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம். இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாங்க. திரைப்படங்கள் பார்ப்பது போன்ற வேலைகளை செய்யலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில மிகச்சிறந்தான நல்ல ஒரு அன்பு நிறைந்து காணப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உட்கார்ந்து பேசுறது கொஞ்சம் நேரத்தை செலவிட வேண்டியது ரொம்ப அவசியங்க. நாளுடைய தொடக்கமே இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும். அதனால நாள் முழுவதும் உற்சாகமா இருக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. திருமண மாணவர்களுக்கு உங்களது கவலை எல்லாம் நீங்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையை அன்பு செலுத்தக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே.
இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும், பார்க்க முடியும். அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க. எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வயலட் கலர் யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 9 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மிதுன ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய பழைய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நபர்கள் அறிமுகமாகிறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. எதிர்பாராத இடத்துலேருந்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். பண வரவுகள் பெருகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் மற்றவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக அலுவலக பணிகளில் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. சூப்பரான நாளாக இந்த தினம் மாற்றிக்கொள்ள முடியுங்க. கொடுக்க வேண்டிய பணம் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் இந்த தினம் கொண்டு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். யாருக்கு எப்போ பணம் கொடுக்கணும், யார்கிட்ட எப்போ பணத்தை வசூல் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இந்த தினம் செயல்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தினம் அனுசரித்து போங்க. சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு கவலைகள் பெரும்பாலானவை விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க உதாசீனப்படுத்தாமல் உங்கள் கருத்துக்களுக்கு அதிகமான மதிப்பு கொடுக்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு உங்கள் தயவுனால 1 மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.